அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று விட்டுருக்காங்க. டிராஃப்ட்மேன் அண்ட் சர்வேயர் அதுக்கு விட்டுருக்காங்க. கரெக்டாக 80 நாளில் இது பண்ணிடுவாங்க. இது தொடக்கமாக படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் சரி தான், ஹவுஸ் ஒய்ஃபுக்கு சரி தான், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் சரி தான். ஒரு டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க சிவில் டிபார்ட்மெண்ட்டில். அப்படி படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா நான் சர்வேயராக இருந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் குரூப் 2ல் செலக்ட் ஆகிருக்கேன். சர்வேயராக இருந்தீங்க அப்படின்னா குயிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபீல்டு சர்வேயர், அடுத்து ஃபிர்கா சர்வேயரு, அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்டி சர்வேயர், டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வேயர், அடுத்து ஹெட் சர்வேயர் உங்களுக்கு ப்ரொமோஷன், அப்புறம் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் ஏடி கலெக்டரோட நேர்முக உதவியாளர். இதான் உங்களுக்கு ப்ரமோஷன் லெவல் இப்படி தான் இருக்கும். டிராஃப்ட்மேன் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா டிராஃப்ட்மேன் அது சீனியர் டிராஃப்ட்மேன். இதை பொறுத்த வரைக்கும் ஆனால் டக்குன்னு நீங்கள் 9.3 ஸ்கேலுக்கு போயிடலாம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 4-5 வருஷத்தில் நீங்கள் டிராஃப்ட்மேனாக இருந்தீங்கன்னா, டிராஃப்ட்மேன் எடுத்திங்கன்னா 4-5 வருஷத்தில் டக்குன்னு உங்களுக்கு குயிக் ப்ரமோஷன் வந்துடும். இதில் பொறுத்த வரைக்கும் டிராஃப்ட்மேனில் வந்துடும். இப்போ சர்வேராக போகிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் ஃபிர்கா ஃபீல்டு சர்வேராக தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக போயிட்டதுனால. ஆனால் மக்களோட பழகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியர் படிச்சிருக்கீங்க, ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சர்வேர் எடுக்கலாம். இல்லை எனக்கு வெயில் அலையணும், வைக்கணும், மக்கள்கிட்ட பஞ்சாயத்து பண்ண முடியாது, வைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் டிராஃப்ட்மேன் எடுத்துக்கிறது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 13/6/2025 விட்டுருக்காங்க. எக்ஸாம் டேட் எப்பொழுது அப்படின்னா 28/8/2025. கரெக்டாக ஒரு 80 நாள்கிட்ட இருக்குது எக்ஸாம் டேட்டுக்கு. டிஎன்பிசி தான் காண்டக்ட் பண்ணுறது இந்த எக்ஸாம். இதில் பார்த்தோம்னா நம்ம காண்டக்ட் பண்ணுறது டிஎன்பிசி ஃப்ரீக்வன்சி இப்போ வருஷம் இது பண்ணிட்டாங்க. நீங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, சிவில் சார்ந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா, முடிச்சிருந்தீங்க, அரியர்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நோ ஏஜ் லிமிட். நீங்கள் ஆனால் பேசிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். எத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் 58-59 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணலாம். 60 வயசு ரிட்டையர்மெண்ட்டு, ஏஜ் லிமிட் கிடையாதுட்டாங்க. போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 700 போஸ்டிங் போட்டிருக்காங்க. சேலரி ப்ரொமோஷன் பார்த்தோம்னா ஒரு 28,000 சம்பளம் உங்களுக்கு கை கிடைக்கும். ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான். டிராஃப்ட்மேனாக இருந்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்தில் நீங்கள் சீனியர் டிராஃப்ட்மேனாக மாறிடுவீங்க. சர்வேராக இருந்தீங்க அப்படின்னா அடுத்து முதல் ஃபீல்டு சர்வேயர், ஃபிர்கா சர்வேயர், அடுத்து டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வேயர், அடுத்து ஹெட் சர்வேயர், அடுத்து இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடி கலெக்டரோட நேர்முக உதவியாளராக போவீங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்னா, எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம் பேப்பர் 1, பேப்பர் 2 சொல்லி 2 தான் பிடிக்கிறாங்க. இல்லை ஃபீல்டு சர்வேருக்கும் டிராஃப்ட்மேனுக்கும் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க், 1.5 மார்க்கு, கிட்டத்தட்ட 300 மார்க்கு. கொஸ்டின் பார்த்தோம்னா 200 கொஸ்டின்ஸ். ஓகே. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு 100 கொஸ்டின் கேட்குறாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் ஆப்டிடியூட் மட்டுமே ஒரு 25 கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். ரெகுலர் நம்ம பார்க்குறது தான். இல்லை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 150 மார்க்கு 100 கொஸ்டின்ஸுக்கு 1.5 மார்க்குன்ற மாதிரி, 1.5 மார்க்குன்ற மாதிரி. தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 40 கொஸ்டின் கரெக்டாக அடித்தா போதும். ஓகே. குவாலிஃபை ஒரு 60 மார்க், 40 கொஸ்டின் கரெக்டாக 150 மார்க்கு மொத்தம். நீங்கள் ஒரு 40 மார்க் எடுத்தாலே நீங்கள் குவாலிஃபை ஆயிடுவீங்க. ஓகேங்களா. அடுத்து ஃபீல்டு சர்வேரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வெயிட்டேஜ் பொறுத்த வரைக்கும் பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 26 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. போன தடவை எக்ஸாம் கேட்டதை பொறுத்த வரைக்கும் செயின் சர்வேரிங்கை ஒரு 22 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக இருக்க கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் ஆல்ரெடி இந்த டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா அந்த புக்ஸை ரெஃபர் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். காம்பஸ் சர்வேயிங் பார்த்தீங்கன்னா ஒரு 17 கொஸ்டின் கேட்குறாங்க. பிளான் டேபிள் சர்வேயிங் ஒரு 18 கொஸ்டின் கேட்குறாங்க. லெவலிங் அண்ட் கான்டாக்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 22 கொஸ்டின் கேட்குறாங்க. டோட்டலைட்டுன்றதில் ஒரு 18 கொஸ்டின் கேட்குறாங்க. டொக்கோமெட்ரி ஒரு 18 கொஸ்டின் கேட்குறாங்க. மாடர்ன் சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 21 கொஸ்டின் கேட்குறாங்க. பில்டிங் சர்வேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் டிராஃப்ட்மேனை பொறுத்த வரைக்கும் என்ன வெயிட்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்து சர்வேருக்கு டிராஃப்ட்மேனுக்கு பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்லேருந்து ஒரு 26 கொஸ்டின் கேட்குறாங்க. ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. செயின் சர்வேயிங்லேருந்து ஒரு 21 கொஸ்டின், காம்பஸ் சர்வேயிங்லேருந்து ஒரு 20 கொஸ்டின், பிளான் டேபிள் அதில் பார்த்தீங்கன்னா சர்வேயிங்கில் ஒரு 23 கொஸ்டின், லெவலிங்கில் ஒரு 17 கொஸ்டின், அதில் டோட்டல் ஸ்டேஷனில் ஒரு 25 கொஸ்டின்ஸு, ஜிபிஎஸ்லேருந்து ஒரு 24 கொஸ்டின்ஸு, ரோடு இன்ஜினியரிங்கில் பேப்பர் 1 ஒரு 14 கொஸ்டின், ரோடு இன்ஜினியரிங்கில் ஒரு 10 கொஸ்டின்ஸு 2ல் இது வெயிட்டேஜ் பொறுத்த வரைக்கும். இதே பார்த்தீங்கன்னா டேர்னில் பார்த்தீங்கன்னா எப்படி கட் ஆஃப் போன தடவை எப்படி இருந்துச்சு ப்ரீவியஸ் இயர்லாம் பார்த்தோம்னா, ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 351 கட் ஆஃப் மார்க் வச்சுருந்தாங்க. பிசிக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 345, முஸ்லீம்ஸ்க்கு 333, மிகவும் பிற்படுத்தப்பட்ட எம்பிசிக்கு 336 மார்க் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எஸ்சிக்கு 324,
204, எஸ்சிஏக்கு 294, எஸ்டிக்கு 279 மார்க்கு. இந்த மார்க் எடுத்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்தோம்னா பேசிக் ஃபண்டமெண்டல் கிளாஸ் ஏதாவது ஒரு நீங்கள் கிளாஸ் சிலபஸ்ஸு இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். போன வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா அனலைஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் நோட் மேக்கிங் எடுத்து நீங்கள் படிக்கிற எவ்ரி டாபிக் நீங்கள் படிக்கிறது நல்லது. டெஸ்ட் சீரிஸ் கண்டிப்பாக போட்டு பார்த்தா நீங்கள் வின் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸை கவரேஜ் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் பார்த்துக்கிறோம் நீங்கள். அடுத்து வந்து பார்த்தோம்னா டாபிக் வைஸ் ஸ்டாண்டர்டு 6லேருந்து 12 வரைக்கும் உள்ள ஸ்கூல் புத்தகங்களை படிச்சுக்கிறோம் நல்லா. ஓகேங்களா? மென்டல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் ஒரு 15 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் கேட்டுருவாங்க. ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் சீரிஸு, தனி வட்டி கூட்டு வட்டி அந்த மாதிரி இருந்து கேட்டுருவாங்க. ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் நல்லா நீங்கள் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு போதுமான ஜெயிச்சிடலாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இந்த இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது நாங்கள் நம்புகிறோம் நண்பர்களே. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.